வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலதண்டாபுர சாமிக்கு குருநாதர் அருணாபெருமான் திருடலே சரணம் சரணம் சம்சம் எம்பெருமான் கரை முழுல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாய் மந்திரவுடைய திருப்பூன்ற மகா மந்திரத்தில் கௌமார் இனத்தது வரிசைப்படி பாடல் 1253 தெரிவை மக்கள் என துவங்கும் பொது பாடலுக்கான பொருளுக்கத்தை பழனியாண்டன் திருவடிக்கு சமர்ப்பிப்போம். முருகாஜனம். இந்த பாடல் எம்பெருமான் புகழை புகழ உண்மை பகர அவன் திருவுரு நாடி பாடப்பெற்ற பாடல். தனன தத்த தைய தனன தத்த தைய தனன தத்த தைய தனதான. இதான் பாடலுடைய சந்த குறிப்பு. தெரிவை மக்கள் செல்வம் உரிமை மிக்க உண்மை தெரிவதற்கு உள்ள முனராமுன் சினமிகுத்த திண்ணர் தனி வளைத்து வெய்ய சிலுகு தைத்து வன்மை சிதையாமுன் பறவை புக்கு தொய்யும் அரவணைக்குள் வைகும் பரமனுக்கு நல்ல மருகோனை பழுதியில் நின் சொல் சொல்லி எழுதி நித்தம் உண்மை பகர்வதற்கு நன்மை தருவாயே. இரு கிரிக்கள் உள்ளவரை தடிக்கும் மின்னும் இடியும் மொய்த்தது என்ன எழு சூரை எழுகடற்குள் உள்ளும் முழுகுவித்து விண்ணுள் இமையவர்க்கு வன்மை தருவோனே. அறிவை பக்கம் உய்ய உருகி வைக்கும் ஐயர் அறிய மிக்க உண்மை அருள்வோனே. அறிவினுக்குள் என்னை நெறியில் வைக்க வல்ல அடியவர்க்கு நல்ல பெருமாளே. தெரிவை மக்கள் செல்வம் உரிமை மிக்க உண்மை தெரிவதற்கு உள்ள முனராமுன் சினமிகுத்த திண்ணர் தனிவளைத்து வெய்ய சிலுகு தைத்து வன்மை சிதையாமுன் பறவை புக்கு தொய்யும் அரவணைக்குள் வைகும் பரமனுக்கு நல்ல மருகோனே பழுதியில் நின் சொல் சொல்லி எழுதி நித்தம் உண்மை பகர்வதற்கு நன்மை தருவாயே அப்படின்னு முதல் பகுதியில் சுவாமி வேண்டுகிறார். அதாவது தெரிவை மக்கள் செல்வம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டியல் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, தெரிவை அப்படின்னா மனைவி, பெண் அந்த இடத்துல மனைவி, மக்கள் செல்வம் இவைகளின் உரித்தாம் தன்மை எவ்வளவது அல்லது எவ்வளவினது என்னும் மிக்க உண்மை நின்ற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமென்று என் உள்ளம் உணர்ந்து கொள்வதற்கு முன்பு என்னுடைய குழந்தை பருவத்திலேயே கோபம் மிகுந்தவரும் வலிமை வந்தவருமான ஐம்புலன்களும் என்னை தனிப்பட வைத்து வளைப்பதனால் கொடிதான சிலுகு துன்பக் குழப்பங்கள் தைத்து வந்து என்னை அழுந்த பொருந்த என்னுடைய வன்மை சக்தி அழிவுபடுவதற்கு முன்பாக பிரபஞ்ச விஷயங்கள் என்னை பீடித்து அழைப்பதற்கு முன்பாக என் அறிவு உலக விஷயங்களில் ஈடுபடுவதற்கு முன்பாக என்னுடைய குழந்தை பருவத்திலேயே பறவை புக்கு அதாவது திருப்பார்கடலில் புகுந்து துவட்சியுறும் பாம்பு அணையிலேயே பள்ளி கொண்டிருக்கும் பரமனாம் திருமாலுக்கு நல்ல மருமக பிள்ளையே, குற்றம் என்பதே இல்லாத நின்னுடைய சொல்லை தேவார பொன்மொழியை சொல்வதற்கும் எழுதுவதற்கும் நாள்தோறும் உண்மையே பேசுவதற்கும் வேண்டிய நற்குணத்தை நீ எனக்கு தந்தருக. அல்லது குற்றமில்லாத நின் சொல் சொல்லி உன்னுடைய திருப்புகழ்களை சொல்லி எடுத்து கூறி எழுதி அவைகளை வச்சனமாகவோ பாட்டாகவோ எழுதி நாளும் உண்மையே பேசும்படியான நலத்தை நல்வாழ்வை நீ எனக்கு தந்தருள வேண்டும் வேண்டுகிறார். 2வது பகுதியில் இரு கிரிக்கள் உள்ளவரை தடிக்கும் இன்னும் இடியும் மொய்த்தது என்ன எழு சூரை எழுகடற்குள் உள்ளும் முழுகுவித்து விண்ணுள் இமையவர்க்கு வன்மை தருவோனே. அறிவை பக்கம் உய்ய உருகி வைக்கும் ஐயர் அறிய மிக்க உண்மை அருள்வோனே. அறிவனுக்குள் என்னை நெறியில் வைக்க வல்ல அடியவர்க்கு நல்ல பெருமாளே அப்படின்னு முடிக்கிறார். அதாவது இரு கிரிக்குள் உள்ளவரை, அதாவது இரு கிரிக்கள் உள்ளவரை. இந்த இடத்துல இரு கிரிக்கள் அப்படிங்கிறது இரு கிரிக்கள் உள்ளவரை அப்படின்னா கிரௌஞ்சகிரி எழுகிரி என்ற சொல்லக்கூடிய இருவகை மலைகளில் வாசம் செய்திருந்த அசுரர்களையும் தடிக்கும் மிக்கு எழும் மின்னலும் இடியும் நெருங்கி வருவது போல போருக்கு எழுந்து வந்த சூரனையும் 7 கடல்களையும் முழுகும்படி தள்ளி விண்ணுலகில் இமையவர்க்கு தேவர்களுக்கு பலத்தை தந்த பெருமாளே. அறிவை பக்கம் உய்ய உருகி வைக்கும் ஐயர் உய்ய, அதாவது அறிவை பக்கம் உருகி வைக்கும் ஐயர் உலகம் உய்ய அறிவை பார்வதி தேவியை பக்கம் இடது பாகத்தில் உருகி அவருடைய தவத்துக்கு இறங்கி வைத்துள்ள ஐயர் சிவபெருமான் அறியும்படி சிறப்புற்ற உண்மை பொருளை உபதேசித்த பெருமாளே. அறிவினுக்குள் என்னை அறிவினுக்குள் ஞான நிலையில் நெறியில் ஒழுங்கான வழியில் வைக்க வல்ல பெருமாளே. அடியார்களுக்கு நல்ல பெருமாளே, அல்லது என்னை ஞான நிலையில் ஒழுங்கு நெறியில் வைக்க வல்ல அடியவர்களுக்கு நல்ல பெருமாளே, உண்மை பகர்வதற்கு நன்மை தருவாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் தான் இந்த பாடல். இப்போ சினமிகுத்த திண்ண அப்படின்னா ஐம்பொறிகள்.
சினமலி அருள் பகை மிகு பொறிமார் சம்பந்தன். மூழ்வாய தொழில் பஞ்சேந்திரிய வஞ்ச முகரிகாள் நும்முடைய மம்மரானை நடாத்துகின்றீர் அப்படின்னு அப்பர் சொல்றார். உறவொட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவரும்பார். கந்தர் அலங்காரத்தில் 3வது பாடல். அந்த கருத்தை தான் இந்த பாடலில் குருநாதர் சொல்றார். அடுத்தது இந்த பாடலில் சொல்லி எழுதிங்கிற சொல்னா புகழ், அதாவது இந்த இடத்துல திருப்புகழ் சொல்கிறார். எம்பெருமானுடைய புகழ்னா எம்பெருமானுடைய திருப்புகழ், அதை சொல்கிறதுக்கு அவனுடைய அருளை வேண்டுகிறார். நன்மை திருவாய், நன்மைனா நற்குணம், நற்குணம் இருந்தால் தான் திருப்புகழ் சொல்ல முடியும், அவன் புகழை பாட முடியும். அறிவை பக்கம் உய்ய அப்படின்னா தேவிக்கு இடபாகம் தந்த வரலாறு. உய்ய அறிவை பக்கம் வைத்தார். உய்யங்கிறது உலகம் உய்ய, பெண்பால் உகந்திலனேர் பேதாய் இருநிலத்தோர் விண்பாலியோக எய்தி வீடுவர் கான் சாடலோம்பார் திருவாசகத்தில். அடுத்தது அறிவினுக்குள் எண்ணெய் நெறில் வைக்க வல்ல பெருமாடு. இது இது அருணகிரி பெருமானுடைய வரலாற்றுக்கு உதவும் பகுதி. அப்புறம் இந்த பாடலையும் சிவபெருமானுக்கு எம்பெருமான் உபதேசித்த வரலாறு உண்மை அருள்வானே அதையும் சொல்கிறார். இந்த மாதிரி அந்த ஈற்றடி அருணகிரி பெருமானுடைய வரலாற்றுக்கு உதவுகின்ற பகுதி. அறிவினுக்குள் என்ன நெறியில் வைக்க வல்ல அடியவர்க்கு நல்ல பெருமாள் அப்படின்னு முடிக்கிற அடி. இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல். இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா, முருகா, அதாவது ஐம்புலன்களும் என்னை தனிப்பட்டு வளைப்பதனால கொடிய துன்ப குழப்பங்கள் அழுந்த பொருந்த என் வலிமை அழிபடுவதற்கு முன் திருப்பார்கல்லில் புகுந்து தூழ்ச்சி ஊறும் பாம்பு படுக்கையில் பள்ளி கொண்டிருக்கும் மேலானவனாகிய திருமாலுக்கு நல்ல மருகனே, குற்றம் என்பதே இல்லாத உன் திருப்புகழ் சொற்களை சொல்வதற்கும் எழுதுவதற்கும் நாள்தோறும் உண்மையை பேசுவதற்கும் வேண்டிய நற்குணத்தை நீ தந்தருள் வேண்டும் வேண்டுகிறார். பிரௌஞ்சம் எழுகிரி என்ற 2 மலைகளுக்குள் வாசம் செய்த அசுரர்களையும் மிக்க எழும் மின்னலும் இடியும் நெருங்கி வருவது போல போருக்கு எழுந்து வந்த சூரனையும் 7 கடல்களிலும் முழுகும்படி தள்ளி விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களுக்கு வலிமையை தந்த பெருமாளே, பார்வதி என்னும் அறிவை உலகம் உய்ய அவருடைய தவத்துக்கு இறங்கி தம்முடைய இடது பாகத்தில் பக்கத்தில் வைத்துள்ள தலைவரான சிவபெருமான் அறியும்படி சிறப்புற்ற பிரணவ மந்திரத்தின் உண்மை பொருளை அவருக்கு உபதேசித்த பெருமாளே, என்னை ஞான நிலையில் ஒழுங்கான நிலையில் வைக்க வல்லவனும் அடியவர்களுக்கு நல்லவனும் ஆகிய பெருமாளே, குற்றம் என்பதே இல்லாத உன் திருப்புகழ் சொற்களை சொல்வதற்கும் எழுதுவதற்கும் நாள்தோறும் உண்மையே பேசுவதற்கு வேண்டிய நற்குணத்தை தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி ஆண்டவன் திருப்பாத்து சமர்ப்பிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு முருகா 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 முருகா.